அருமை சகோதரர்களே, கருத்து வேறுபாடு எதில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. என்னவென்று சொன்னால், ஒரு காலத்துக்கு பொருந்துகின்ற உண்மை இன்னொரு காலத்துக்கு ஒத்து வராது. ஒரு இடத்துக்கு பொருந்துகின்ற உண்மை இன்னொரு இடத்துக்கு ஒத்து வராது. நீங்கள் நினைக்கலாம், அது என்ன உண்மை என்று சொன்னால் எல்லா காலத்திற்கும் ஒரே உண்மை தானே, உண்மை என்று சொன்னால் எல்லா இடத்திற்கும் ஒரே உண்மை தானே என்றா இஸ்லாத்தை நீங்கள் படித்து பாருங்கள், கிடையாது. கருத்து வேறுபாடு எதிலெல்லாம் கூடுமோ அதை குறித்து மட்டும்தான் நான் சொல்கிறோம். உதாரணமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ அந்த யுத்தத்தின் மூலமாக கிடைக்கின்ற நிலங்களை எல்லாம் யுத்த வீரர்களுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்தார்கள். ஹைபரில் அதுதான் நடந்தது. யுத்தத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கே பிடிக்கப்பட்ட நிலங்களை பங்கு வைத்து கொடுத்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஈரானும் ஈராக்கும் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது சஹாபாக்கள் வந்து உமரிடத்தில் கேட்டார்கள், நிலங்களை எங்களுக்கு பங்கிட்டு தாருங்கள் என்று போரில் கலந்து கொண்டவர்கள் கேட்டார்கள். உமர் மறுத்து விட்டார்கள், முடியாது, நான் தர முடியாது. ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள், அது ரசூலுல்லாஹ்வுடைய காலம். நினைத்து பாருங்கள், உமர் அவ்வாறு போரில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு அந்த நிலத்தை பங்கிட்டு கொடுத்தால் என்ன ஆயிருக்கும் இல்லையா? பின்னர் வந்த மக்களும் அவ்வாறு பங்கிட்டு கொடுத்தால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சில வீரர்களுக்கே சொந்தமாக இருந்திருக்கு. பாருங்கள், ஒரு காலத்திற்கு பொருந்துகின்ற உண்மை இன்னொரு காலத்துக்கு ஒத்து வராது. அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் மதுவுக்கு 40 கசையடிகளை கொடுத்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் 40ஐ 80ஆக மாற்றினார்கள். ஏன் உமரை இவ்வாறு செய்கின்றீர்கள், அபூபக்கர் செய்யாத செயல் அல்லவா என்று கேட்டபொழுது சொன்னார்கள், மக்கள் நினைக்கின்றார்கள் 40 தானே என்று அவர்கள் அதை துச்சமாக நினைக்கின்றார்கள், எனவே 80ஆக நான் மாற்றுகிறேன் என்று. ஒரு காலத்துக்கு பொருந்துகின்ற உண்மை இன்னொரு காலத்துக்கு ஒத்து வருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியா வாங்கி இருக்கின்றார், அன்பளிப்பை வாங்கி இருக்கின்றார்கள். 5ஆம் ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களிடத்தில் வெகுமதிகளையோ அன்பளிப்புகளையோ கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி இருக்கின்றார்கள், நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது என்று சொன்னால், அது ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு, எனக்கு அது லஞ்சம் என்று சொன்னார், தேவையில்லை எனக்கு என்று சொன்னார். எனவே ஒரு காலத்துக்கு பொருந்துகின்ற ஒரு உண்மை இன்னொரு காலத்திற்கு பொருந்தாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதில் கருத்து வேறுபாடு கொள்ள முடியுமோ அதை, அடிப்படை விஷயங்களை குறித்து நாம் பேசவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நன்மையில் எப்படி, நல்ல விஷயங்களில் எப்படி சிறந்தது, மிகச் சிறந்தது என்று இருக்கிறதோ அதே போன்று பாவங்களிலும் இருக்கின்றது. நான் அரபி வார்த்தைகளை பார்க்கவில்லை. அல் கபாயிர் என்று இருக்கிறது, அக்பருல் கபாயிர் என்று இருக்கிறது. பெரும்பாவங்கள், மாபெரும் பாவங்கள், சபல் மோபிகாத் என்று 7 பெரும் பாவங்கள் இருக்கின்றது. சிறு பாவங்கள் என்று இருக்கின்றது, மிக சிறு பாவங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹமுன் ரிபன் யஅகுலுஹு ரஜுலு வஹுவ யஅலம் அஷத்து இன்தல்லாஹி மின் 36 ஜினா. அறிந்து கொண்டே, வட்டி என்று தெரிந்து கொண்டே ஒருவன் 1 ரூபாயை தின்னுகின்றான், சாப்பிடுகின்றான் என்று சொன்னால் 36 தடவை அவன் விபச்சாரம் செய்வதை விட மிக கொடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஹதீஸ் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே வட்டியால் சாப்பிடுகின்ற பணமும் பாவம் தான், விபச்சாரமும் பாவம் தான். ஆனால் பெருமானார் 2ஐயும் ஒரே தரத்திலாயா சொல்லுகின்றார்கள்? இங்கே இல்லையே கண்ணியத்திற்குரியவர்கள். எனவே இந்த முன்னுரையை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை போன்று கேட்குகின்றேன். முன்னுரிமை கொடுப்பது எதற்கு என்று. உதாரணமாக, நிவாரண பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதா, உம்ராவுக்கு செல்வதா? உம்ராவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் என்னிடத்தில் காசு இருக்குகின்றது. உடனடியாக ஊரில் ஒரு ஆபத்து, நிவாரண பணி என்றால் தெரியும், சுனாமி அல்லது நிலநடுக்கம் அல்லது தீ விபத்து. இந்த ஊரில் ஒரு நிலநடுக்கம் வந்துவிட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது தீ விபத்து வந்துவிட்டது, நான் உம்ராவுக்கு செல்வதற்காக காசு வைத்திருக்கின்றேன். என்ன செய்வது? உம்ராவை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. சுனாமியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலையே, நிலநடுக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலையே, என்ன செய்வது? இஸ்லாம் சொல்லுகிறது உம்ராவுக்கு அல்ல, உம்ரா என்பது சுன்னத். ஆனால் இந்த ஊரில் இருக்கின்ற நிவாரண பணிகளுக்கு கொடுப்பதுதான் முன்னுரிமை. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே. அடுத்ததாக உங்களுடைய சிந்தனைக்கு, வருடம் ஹஜ்ஜு செய்வது சிறந்ததா அல்லது ஊருடைய தேவைகளை பார்ப்பது சிறந்ததா? உதாரணமாக, ஊரில் வறுமை இருக்குகிறது, கல்வியின்மை இருக்குகின்றது, திருமண வசதி இல்லாத பெண்கள் இருக்குகின்றார்கள், இன்னும் எத்தனையோ ஊரினுடைய தேவைகள் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய ஃபர்லான ஹஜ்ஜை நான் நிறைவேற்றி விட்டேன், இப்பொழுது மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய பணம் என்னிடத்தில் இருக்கிறது, என்ன செய்வது? ஹஜ்ஜுக்கு செல்வதா நான், அல்லது ஊருடைய தேவைகளை நிறைவேற்றுவதா? இதுதான் முன்னுரிமை. என்ன செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாம் கூறுகிறது, ஊருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறது. அருமை சகோதரர்களே, 25 முதல் 30% மக்கள் தான் முதல் தடவை ஹஜ்ஜு செய்கின்றார்கள்.
மீதி இருக்குகின்ற 70% மக்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கின்றார்கள். இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன தெரியுமா? அங்கு இட நெருக்கடி. முதல் தடவை ஹஜ் செய்ய போகின்ற மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. மூன்றாவதாக ஊரில் நிரந்தரமாக வறுமையும் கல்வியின்மையும் தேவைகளும் இருந்து கொண்டே இருக்குகின்றது இல்லையா? அடுத்த வீட்டுக்காரன் பசியோடும் பட்டினியோடும் இருக்குகின்ற பொழுது நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களே, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா என்று சொன்னால் இவன் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு நாங்கள் அங்கே போய் துவா செய்றோம், கஅபால போய் நான் உங்களுக்கு துவா செய்றோம் என்று. மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வதற்கு என்ன தேவை இருக்குகின்றது? எனவே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அடுத்ததாக உங்களுடைய கேள்விக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, ஒரு ஃபர்லும் ஒரு சுன்னத்தும் ஒரே நேரத்தில் வருகின்றது. நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? உங்களுக்கு தெரியும் பதில், ஃபர்லை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஆனால் நான் சொல்லுகின்ற சாதாரண ஃபர்லையும் சாதாரண சுன்னத்தையும் அல்ல. உதாரணமாக இதை ஒரு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். எகிப்தில் ஒரு பள்ளியில் தராவி தொழுகை நடந்து கொண்டிருந்தது. 8-20 இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் இல்லையா? அந்த ஊரிலும் அதுதான் நடந்து கொண்டது. 8-20 என்ற பிரச்சனை வந்தது, மாபெரும் அடிதடிகள் வந்தது. மறுநாள் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய மேதை வருகின்றார்கள். 2 கூட்ட மக்களும் அந்த மேதை இடத்தில் வந்து கேட்கின்றார்கள், இமாம் அவர்களே, நல்ல நேரத்தில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், தராவி தொழுகை 8-20 என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று. அந்த இமாம் நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய ஃபத்வா, என்னுடைய மார்க்க தீர்ப்பு என்னவென்றால், இன்று முதல் இஷா தொழுதற்கு பின்னால் இந்த பள்ளிவாசலை பூட்டி விடுங்கள், இங்கு தராவி தொழுகை நடத்தப்படக்கூடாது. ஆச்சரியமடைந்தார்கள் மக்கள். இமாம் என்ன சொல்லுகின்றீர்கள் நீங்கள்? தராவி தொழுகை 8-20 என்று தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்ல வேண்டிய தானே, பள்ளிவாசலை மூடுங்கள், தராவி தொழுகை தொடக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்று. அந்த இமாம் கேட்டார்கள், தராவி தொழுகை என்ன? சுன்னத், நஃபிலான விஷயம். முஸ்லிம்களுடைய ஒற்றுமை என்ன? ஃபர்ல் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த இமாம் சொன்னார்கள், லிஅன்ன ஸலாத்த தராவிஹ் நஃபிலத்துன் வ வஹதத்துல் முஸ்லிமீன ஃபரீலா. தராவி தொழுகை என்பது நஃபிலான சுன்னத்தான ஒன்று, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை என்று ஃபர்து. எனவே ஒரு சுன்னத் நிலைநிறுத்தப்படுவதற்காக ஒரு ஃபர்ல் அடித்து நொறுக்கப்படக்கூடாது, நாசமாக்கப்படக்கூடாது. ஃபர்ல் தான் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த ஃபர்ல் அடிக்கப்படுகிறது, நாசமாக்கப்படுகிறது என்று சொன்னால் சுன்னத்து தேவை இல்லை என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இதை நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வாருங்கள். மகாசுது ஷரியா என்று அரபியில் சொல்வார்கள். மகாசுது ஷரியா என்று சொன்னால் என்ன தெரியுமா? சட்டம் என்பது சட்டத்திற்காக அல்ல, சட்டத்தில் அல்ல உயிர். அந்த சட்டத்தின் மூலம் என்ன நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள மறுக்குகின்றார்கள் இன்றைய மக்கள். அருமை சகோதரர்களே, உதாரணமாக நான் சொல்லுகிறேன், சட்டம் என்ன, சட்டத்தின் மூலம் நோக்கம் என்ன? பல் துலக்குவது, மிஸ்வாக் இல்லையா? மிஸ்வாக்கின் மூலம் நோக்கம் என்ன? பல் சுத்தமாகுவது. அல்லது மிஸ்வாக்கின் மூலம் அராக்கு குச்சியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரசொரப்பான எந்த ஒன்றையும், பரபரப்பான எந்த ஒன்றை கொண்டும் நீங்கள் பல்விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்காக அராக்கு குச்சியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நோக்கம் என்ன? நமக்கு நோக்கம் என்ன? பல் நமக்கு சுத்தமாக வேண்டும். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் சென்றிருக்கின்றார்கள், ஒட்டகத்தில் சென்றிருக்கின்றார். நோக்கம் என்ன? வேகமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பதற்காக. எனவே பெருமானார் குதிரையில் சென்றிருக்கின்றார்கள், ஒட்டகத்தில் சென்றிருக்கின்றார்கள். அதுதான் சுன்னத் என்று விசா வந்த ஒருவன் சவுதி அரேபியாவுக்கு ஒட்டகத்திலோ குதிரையிலோ சென்றால் எப்படி இருக்கும்? நினைத்து பாருங்கள். நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. பெருமானார் மரத்தாலான செருப்பு போட்டிருக்கின்றார்கள், நான் அதுதான் போடுவேன் என்று சொன்னால் நோக்கத்தை தெரியாமல் இருக்கின்றோம் என்று. எனவே இந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமாக இஸ்லாம் தருகின்ற முன்னுரிமைகள் என்ன என்பதை குறித்து நான் பார்க்கலாம். மார்க்க நலனா பொருள் நலனா என்று வந்தால், மார்க்கத்திற்கும் ஒரு நலன் வருகிறது, என்னுடைய பணத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நலனும் வருகிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லுகிறது மார்க்க நலனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். உயிரா பணமா என்று வருகின்ற பொழுது உயிருக்கு ஒரு ஆபத்து வருகிறது, பணத்திற்கும் ஒரு அல்லது உயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது, பணத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. என்ன செய்வோம்? உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முன்னுரிமை கொடுங்கள். தனி நலனா அல்லது சமூக நலனா? எனக்கு ஒரு நன்மை ஏற்பட போகின்றது, அதே நேரத்தில் அந்த நன்மையை நான் செய்யாவிட்டால் அல்லது ஏற்படாவிட்டால் சமூகத்திற்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கும். ஆனால் சுயநலம் கருதி எனக்கு ஏற்படுகின்ற நன்மையை மட்டும் நான் செய்வதா, சமூகத்திற்கு கிடைத்தால் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று விட்டு விடுவதா? இஸ்லாம் சொல்லுகிறது தனி நலனை விட்டு விடுங்கள், சமூகத்துடைய நலனுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று. நான் குறிப்பிட்டு காட்டிய விஷயங்களுக்கு உங்களுக்கு உதாரணமாக சுல்ஹுல் ஹுதைபியா என்ற ஹுதைபியா உடன்படிக்கையை நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக வந்தார்கள். என்ன சொல்லப்பட்டது அவரிடத்தில்?